ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப்ஸ். அது உறவுகளில் எப்படி நம்ம ஒற்றுமையை கொண்டு வர்றது, நம்ம உறவுகளில் எப்படி நம்ம அமைதியாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் எப்படி வாழ்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உறவு அப்படின்னாலே வந்து கொடுக்கல் வாங்கல். அது ரிலேஷன்ஷிப் இஸ் கிவிங் அண்ட் டேக்கிங். ஸோ உறவுகள் வந்து நம்ம மனிதனுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது. தனிப்பட்ட மனிதன் எப்போ விதவிதமான ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உறவுகளை வந்து உருவாக்கியிருக்கோம். இப்போது பேரண்ட் சில்ட்ரன் இருக்காங்க, ஸ்பவுஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம வந்து விதவிதமான ஃபீலிங்ஸையும் விதவிதமான ஆக்டிவிட்டீஸையும் செய்கிறோம். ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய ஃபீலிங்ஸையும் இமோஷன்ஸையும் தன்னுடைய யூனிக்னஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த உறவுகள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து மேலே கீழே போயிட்டுருக்கு. எந்த உறவுகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே உறவு இப்போ எனக்கு துக்கத்தை கொடுக்குது. எந்த உறவுகளை நான் வந்து நல்லா என்னை ஷேர் பண்ணி என்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி அதே போல் மற்றவங்கிட்டையும் நான் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் நான் ஷேர் பண்ணி இருந்த ஒரு உறவு, அதே உறவு இப்போ வந்து துக்கத்தை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கு. ஒருத்தர் குறைகளை கண்டுபிடிச்சி சண்டை போட்டுன்ட்டு அந்த உறவே வந்து ஒரு நரகமாக இருக்குது. ஸோ ஏன் இப்போ இந்த உறவுகள் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ முக்கியமாக நம்ம ராஜயோகத்திலையோ இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டிகளோ வந்து முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் யோர் செல்ஃப். ஸோ என்கிட்ட என்னுடைய உறவு எப்படி இருக்குது, அது நான் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னை பற்றி என்ன இருக்குது, என்னுடைய இமேஜ் என்னை பற்றி என்ன இருக்குது, என்கிட்டயே நான் பேசக்கூடிய பழகக்கூடிய விதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து ரிலேஷன்ஷிப் வித் த செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ என்கிட்டயே என்னுடைய உறவு வந்து சரியில்லையோ அதோடைய கான்சிக்வன்ஸாக தான் என்னுடைய மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் கூட வந்து பாதிக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு எப்போ என்னோட மூட் வந்து எக்ஸாம்பிள் என்னோட மூட் ஆஃப் ஆகிடுச்சு, இன்றைக்கி என் மூடு சுத்தமாக சரியில்லை அப்படின்னா, நான் யாரெல்லாம் என்னுடைய காண்டாக்டில் இருக்காங்களோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒர்க்கில் நான் போகக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் என்னுடைய குழந்தைங்க இல்லை யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சிறுன்னு நான் பிஹேவ் பண்ணுவேன். இல்லை என்னுடைய துக்கத்தை வந்து அவங்ககிட்ட நான் வெளிப்படுத்திடுவேன். இல்லை அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து ஒழுங்காக பழக மாட்டேன். என் மூட் ஆஃப் ஆகிறது அவங்க எல்லாருக்குமே வந்து பாதிக்கும். அதே போல் என் மூடு எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இப்போ ரோட்டில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் கூட அவங்கள பார்த்து நான் ஸ்மைல் பண்ணுவேன். ஸோ என்னோடய மூட் சந்தோஷமாக இருக்கும்போது என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் எல்லா விஷயங்களும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதே அவங்க என்னை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள நான் மன்னிச்சிருவேன், ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதே என் மூடு சரியில்லை, நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா, அவங்க சின்ன தப்பு பண்ணால் கூட நான் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமாக்கி நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன், இல்லை அவங்ககிட்ட நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன். ஸோ இது வந்து இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வித் த செல்ஃப் ரிவீல்ஸ் த ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். ஸோ அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. என்னுடைய உறவுகள் வந்து என்னுடைய ரிஃப்ளெக்ஷன். ஸோ நான் எப்படி இருக்கணும் அதை பொறுத்து தான் மற்றவங்க என் கூட இருப்பாங்க. ஸோ நான் நல்லா பழகினேன் அப்படின்னா அவங்க என்கிட்ட நல்லா பழகுவாங்க எல்லாருமே. நான் அவங்க தப்பு பண்ணும்போது நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னா, அதே போல் நான் தப்பு பண்ணும்போது கண்டிப்பாக மன்னிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உறவுகள்லையும் நம்ம என்னெல்லாம் பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறோம், அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி சொல்யூஷனை வந்து ஸ்பிரிச்சுவல் முறையில் பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் விஷயத்தை பார்க்கலாம். அது உறவு அப்படின்றது நம்ம பார்த்தோம் கிவ் அண்ட் டேக் அப்படின்றது. ஸோ இப்போது நான் ஒரு ஆத்மா இங்கே இருக்கேன், என்னை சுற்றி நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க, நிறைய மனிதர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு விதவிதமான ஒரு உறவு இருக்குது. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஆத்மாவை இல்லை ஒரு மனிதரை வந்து நம்ம ஒரு ரோஜா செடி போல் எடுத்துக்கலாமே. ஸோ ரோஜா செடியில் முள்ளும் இருக்குது, முட்களும் இருக்குது, பூக்களும் இருக்குது. ஸோ இப்போ உலகத்தில் இருக்க அத்தனை ஆத்மாக்களும் அத்தனை மனிதர்களும் ஒரு ரோஜா செடி போல். ஸோ எல்லார்கிட்டேயும் மலர்களும் இருக்குது, முட்களும் இருக்குது. அது மலர்கள்ன்றது நம்மளோட நல்ல குணங்கள், முட்கள்ன்றது நம்மளுடைய கெட்ட குணங்கள். ஸோ இப்போ ரோஜா செடி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ரோஜா செடியை பிடிக்கும். ஏன் ரோஜா செடியை பிடிக்கும்? ஏன்னா அந்த பூ இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெக்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கும், வாசனையாக இருக்குன்ட்டு. அதே போல் நம்மளோட நல்ல குணங்கள் மற்றவர்களுக்கு வந்தும் சரி, எனக்கும் சரி, சந்தோஷத்தையும் நல்ல ஒரு வாசனையும் சுகத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குது. இதே என்னோட முட்கள் வந்து என்னைக்கும் துக்கம் கொடுக்குது, மற்றவங்களுக்கும் துக்கம் கொடுக்குது. முட்கள் வந்து கோபம், ஈகோ, பேராசை, அது பதிலுக்கு பேசுறது, இல்லை ரொம்ப
கஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதிரி சப்தங்களை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விதமான வந்து முட்கள் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்கு. சில பேருக்கு இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் முட்களும் இருக்கு, பூக்களும் இருக்கு. சில பேர்கிட்ட நிறைய பூக்கள் இருக்கலாம், கொஞ்சம் முட்கள் இருக்கலாம். சில பேர்கிட்ட வந்து நிறைய வந்து முட்கள் இருக்கலாம், சில பேர்கிட்ட வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு பூக்கள் இருக்கலாம். இல்லை ஆப்போசிட்டாக இருக்கலாம். அதாவது நிறைய வந்து பூக்கள் இருக்கும், கொஞ்சோண்டு வந்து முட்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்து விதவிதமான மக்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கூட வந்து மாறுது. யார் வந்து நல்லா என்கிட்ட பழகுறாங்களோ அவங்ககிட்ட நான் வந்து நல்லா பழகுறேன். யார் என்கிட்ட வந்து துக்கம் கொடுக்குறாங்களோ, அவங்க முட்களை என்கிட்ட யூஸ் பண்ணுறாங்களோ, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுது, ஒருத்தங்களை ரிஜெக்ட் பண்ணும் போது அவங்களும் அதுக்கு பதில் என்ன ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது நம்ம வந்து எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, எல்லார்கிட்டேயும் வந்து வீக்னஸஸ் இருக்குது, எல்லார்கிட்டேயும் குறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நம்ம வந்து மற்றவங்க கிட்ட பழகிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ உறவுகளில் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸில் வரக்கூடிய மெயின் பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் திங், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்களால ஏன் வந்து இவ்வளோ கோவப்படுறாங்க, ஏன் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்றாங்க, ஏன் வந்து இவங்க நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்றாங்க, என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்றாங்க, ஏன் இவங்க வந்து செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க, ஏன் இவங்க இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இவங்க கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன்னு மற்றவங்களுடைய கேரக்டர் பற்றி நம்ம நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ எப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அந்த உறவில் வருதோ அப்போ தான் சண்டைகள் வருது, அப்போ தான் கான்ஃப்ளிக்ஸ் வருது, அப்போ தான் நம்ம வந்து துக்கமும் அடையிறோம். ஸோ இந்த முட்கள் பூக்களுடைய எக்ஸாம்பிள், ரோஜா செடியோட எக்ஸாம்பிள் ஏன் சொன்னோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் கண்டிப்பாக முட்கள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏன் கேள்வி வராது. ஓகே, என்கிட்ட வந்து உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து சகிப்புத்தன்மை இருக்கலாம், ப்ளஸ் என்கிட்ட வந்து அது வந்து என்னுடைய மலர், அட் த சேம் டைம் என்கிட்ட வந்து நான் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணலாம். ஸோ அது என்னுடைய வீக்னஸ் உதாரணத்துக்கு. ஸோ அதே போல் எல்லாருக்கிட்டேயும் வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வந்து வீக்னஸஸ் இருக்குது, ப்ளஸ் ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்குது. ஸோ எப்போ நான் இதை புரிஞ்சுக்கிறேனோ அப்போ இந்த ஏன்ற கேள்வி வந்து ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்றது நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய வீக்னஸ். அந்த வீக்னஸை இப்போ எப்படி நான் டீல் பண்ணுறது தான் நான் யோசிப்பேனே தவிர, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது போகிறேன் அப்படின்னாவே அதுலேயே பாதி எனர்ஜி நம்மளுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ப்ராப்ளத்தையே வந்து நமக்கு நிறைய கேள்வி, இந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தோட நியதி என்னென்னா, ப்ராப்ளம்ஸும் இருக்குது, சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஸோ என்கிட்ட நல்ல குணங்களும் இருக்கும், அட் த சேம் டைம் என்கிட்ட கெட்ட குணங்களும் இருக்குது. அதே போல் தான் மற்றவங்ககிட்டையும் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லா நான் எப்போ புரிஞ்சுக்கிறனோ அப்போ எனக்கு வந்து மற்ற எல்லா உறவுகளையும், எந்த உறவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட என்ன ஏஜ் குரூப், என்ன கேஸ்ட், என்ன ரேஸ், என்ன லாங்குவேஜ், என்ன ப்ராட்டப், என்ன பேக்ரவுண்ட், எந்த இதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு லாஜிக் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லா நான் புரிஞ்சுக்கிறேன் போது, அக்செப்ட் பண்ணும் போது, அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணும் போது என்னுடைய உறவு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட வந்து ஒரு ஹார்மோனியஸாக வந்து ஆக நிறைய வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன விரும்புகிறாங்க குழந்தைங்கிட்ட அப்படின்னா, ஸோ 2 திங்ஸ். ஒன்று, அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய அன்பு, தன்னுடைய எல்லா வாழ்க்கையினுடைய ட்ரீம், அவங்களுடைய எல்லா ஆசைகளையும் அந்த குழந்தைகள் மேலே தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் திங் அவங்க குழந்தைகிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, என் குழந்தைகள் என் பேச்சை கேட்கணும், இதை வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று, என் குழந்தைகள் வந்து நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம விரும்புகிறோம். ஸோ எப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்மளோட குழந்தைகள் வந்து நடக்கலையோ செய்யலையோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வருது. இன்னொரு விஷயம் வந்து அவங்க குழந்தைகள், அதாவது இதுதான் நம்ம ஒரு மரியாதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ரெஸ்பெக்ட். என் குழந்தைங்க என்ன மதிக்கிறது இல்லை, என் குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை. அன்பு இருக்கு, ஆனா அந்த அன்பு இருந்தது கொண்டு பத்தல அந்த உறவுல. ஏன்னா அந்த உறவுல அன்பு பிளஸ் மரியாதையும் தேவைப்படுது. ஸோ மெயின் திங் இந்த மாதிரி ஏன் ஆகுது பெற்றோர்கள் சைடில் நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் அட்டாச்மெண்ட், அது மோகம். இன்னொன்று ஈகோ. இது ரெண்டுமே இருக்கு. இது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, இது 2 விஷயங்களும் இருக்கு. மோஸ்ட்லி வந்து அம்மாக்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட், மோகம் இருக்கலாம், அப்பாக்களுக்கு வந்து ஈகோ இருக்கலாம். ஸோ ஈகோ இருக்கிறதுனால ஏன் பையன் ஏன் பொண்ணு என் பேச்சை தான் கேட்கணும், எனக்கு தெரியாதா என்ன கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுது, அம்மாக்களுக்கு யூஸ்வலி இருக்குது,
என்ன பண்ணுது அட்டாச்மெண்ட்னா, என் குழந்தை, நான் சொல்றபடி தான் நடக்கணும், ஏன்னா என்னோடது, அவங்க வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாது, அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மோகம் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நம்மளுடைய கையில் ரொம்ப ஒரு கிறிஸ்டல் லோட்டஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கிறிஸ்டல் லோட்டஸ், ரொம்ப டெலிகேட்டான கிறிஸ்டல் லோட்டஸ். அதை நான் வந்து கையில் வந்து அழகாக பொறுமையாக பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. இது நான் ரொம்ப அழுத்தி பிடிக்கிறேன், அதை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறேன் அப்படிம்போது உடஞ்சிரும். ஸோ உறவுகள் கூட அதே போல தான். எப்போ நான் வந்து அவ்வளோ டெலிகேட்டானது, எல்லா மனிதனும் வந்து அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் இமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள நம்ம வந்து நல்லா ஹேண்டில் பண்ணும் போது நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறாங்க. எப்போ நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறோமோ, எப்போ நான் சொல்கிறபடி கேளு, இப்படி தான் நீ நடந்துக்கணும், அப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போ ரொம்ப இம்போஸ் பண்ணுறோமோ, எப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறோமோ, அப்போ அவங்க வந்து உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்டல் லோட்டஸ் உடையுது கையில் அப்படின்னா, அது எனக்கும் என் கையும் அறுக்குது, ப்ளஸ் அந்த கிறிஸ்டலும் உடஞ்சி போயிடுது. ஸோ அதே போல் தான் நம்ம உறவுகளும் வந்து நம்மளுக்கும் துக்கம் கொடுத்து அவங்களும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பெற்றோர் அண்ட் குழந்தைகள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இந்த இஷ்யூஸ் இருக்குன்ட்டு. இப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் சைட்லேருந்து நம்ம இதை யோசிக்கிறோம். ஓகே, என் பசங்க ஏதாவது நான் சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னா, நான் வந்து அந்த உறவை கிரியேட் பண்ணணும் என் 2 குழந்தைங்களோட. ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து எல்லாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்காங்க, ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய சோர்சஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ப்ளஸ் அவங்களே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஜென்ரேஷன் கேப் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் குழந்தைங்கிட்ட வந்து, குழந்தைங்க என்னுடைய சொல்கிறபடி கேட்கணும், இல்லை வந்து கொஞ்சமாவது அப்படி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை என்னுடைய சில்ட்ரன் கிட்ட நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என் குழந்தைகள் அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம எப்போ கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்மளுடைய மனசை நம்ம வந்து ஓப்பனாக வச்சு அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம லிசனிங், நம்ம வந்து குழந்தைங்க பேச்சை கேட்குறோமோ, அதாவது அட்லீஸ்ட் செய்யணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்குறோனோ, அப்போ குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீலிங் வரும். எங்கள் அம்மா அப்பா கூட என் பேச்சை கேட்குறாங்களே, நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்களே. எப்போ அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நம்ம சொல்கிறத வந்து கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் டிஸ்கஷனில் நம்ம வந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் வந்து நம்ம இப்போ டீனேஜர்ஸ் இல்லை வந்து கொஞ்சம் பெரியவங்க, சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட இப்போ எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கூட கேட்கலாம், நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆட்டிடியூட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மாறுது. ஸோ டாமினேஷனாக இல்லாமல் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்குள்ள நல்ல ஒரு ஹார்மனி இருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம ஓல்டு ஸ்டைலில் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், உனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வர நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனில் என்ன நடக்குதுன்னா, பேரண்ட்ஸ் யூஸ்வலி வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா நான் பார்த்துருக்கேன்ல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியும்ல. ஸோ இந்த விஷயம் வந்து கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல, சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய விளையாட்டுத்தனத்தில் இல்லை வந்து சோம்பேறித்தனத்தில் சில விஷயங்கள் செய்யலாம். ஆனால் எப்போ நான் எந்த கரெக்ஷன் கொடுக்கணுனாலும் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்கக்கிட்ட பேசி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்க குறைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே போகும். இதே நான் கோவப்பட்டோ இல்லை பனிஷ்மெண்ட் கொடுத்தோ அவங்ககிட்ட செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அது மண்டியில் ஏறாது. கொஞ்சம் நேரத்துக்கு உங்களை பயந்துட்டு செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க பழையபடி போயிடுவாங்க. ஸோ இது வந்து பெற்றோர்கள் ப்ளஸ் குழந்தைங்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பில் இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே அந்த ரோஜா செடியோட எக்ஸாம்பிள் தான். ஸோ ரோஜா செடியில் எப்படி நம்ம ரோஜாக்களை பார்த்து பார்த்து ரசிக்கிறோமோ அதே போல் நம்முடைய குழந்தைங்கள்கிட்டையும் நம்ம ஸ்பவுஸ்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வந்து நம்ம ரசித்து அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி அவங்கக்கிட்ட அந்த மரியாதை கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. எப்போ ஒரு ஆத்மா சந்தோஷம் அடையுதோ அப்போ இன்னொருத்தங்களுக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக எந்த காரியம் வேணால் செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே நம்ம குறைய தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ நல்லா படிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, ஆனால் நீ இதில் மிஸ் பண்ணிட்ட, அதில் மிஸ் பண்ணிட்ட, இங்கே பாரு எப்படி பண்ணுற, இப்படி பழகுற, அப்படி பழகுற அப்படின்னு நம்ம குறைகளை சொல்லும் போது அந்த அந்த சின்ன குழந்தையோடைய மனசு வந்து பாதிக்குது. அவங்க வந்து துக்கம் அடைஞ்சிடுறாங்க. துக்கம் ஹர்ட் ஆகும்போது நீங்கள் என்ன அட்வைஸ் சொன்னாலும் அந்த அட்வைஸில் எவ்வளோதான் வந்து சத்தியம் இருந்தாலும் எவ்வளோதான் நல்லது அடங்கியிருந்தாலும் அந்த மனசுனால அவங்கள ஏற்றுக்க முடியல. இது வந்து சின்ன குழந்தைங்கிட்ட மட்டும் இல்லை, பெரியவங்கிட்ட இதே சினாரியோ தான்.
ஸோ எப்போ நம்ம உறவுகளில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, அவங்களுடைய நல்ல குணங்கள், அவங்கள பற்றி நம்ம வந்து நல்லா பேசுகிறோம், நல்லா பழகுறோம், அவங்கக்கிட்ட மோட்டிவேட் பண்ணி நம்ம பேசுகிறோம், நல்ல விஷயங்களே எப்போ நம்ம நிறைய பேசுகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அன்பு வந்து உருவாகுது, ஆட்டோமேட்டிக்காக மரியாதை உருவாகுது. அப்போ இது ரெண்டும் இருக்கும் போது அவங்க வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைசஸையும் ஒப்பீனியன்ஸையும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் உறவு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பவுஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டிவோர்ஸ் கேசஸ், நிறைய இஷ்யூஸ், நாளுக்கு நாள் வந்து ஒரு பயம் ப்ளஸ் ஒரு டவுட், என்ன நடக்குமோ அப்படின்ற தெரியாத ஒரு நிலையில் இந்த ரிலேஷன்ஷிப் ஓடிட்டு இருக்கு. ஸோ மெயின் திங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குவாலிட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ட்ரஸ்ட், இன்னொன்று லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஐடியாஸுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஒப்பீனியன்ஸ்க்கும், ஒருத்தருடைய ஆசைகளுக்கும், ஒருத்தருடைய அவங்க மனசில் என்ன நடக்குது, என்ன ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை மதித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உறவில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஷேர் பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறதோடு வந்து விட்டுடுறோம், இன்னொரு பர்சனும் கேட்டுட்டு விட்டுடுறாங்க. ஆனால் இந்த உறவில் என்ன தேவை அப்படின்னா ஒரு அன்பு வெளிப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது. கன்சோல் பண்ணணும், அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணலாம், மென்டலாகவும் ஹெல்ப் பண்ணலாம், இமோஷனலாக ஹெல்ப் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து ஃபிசிக்கலாக கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸில் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகே உங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டீஸில் நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, அது தேவையில்லை அப்படின்னா இமோஷனல் சப்போர்ட், ஓகே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம ஃபோன் பண்ணலாம். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு பியோர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய குறைய வந்து ஏற்றுக்கணும். என்ன ஆகுது இந்த ரிலேஷன்ஷிப்னா, இனிஷியலாக எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இனிஷியல் 5 years 2 years இல்லை ஃபியூ மந்த்ஸில் வந்து ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருடைய அன்பில் மூழ்கி இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவங்க குறைகள் எதுவும் தெரியாது. ஆனால் ஸ்லோவாக போக போக தான் வந்து அவங்க குறைகள் இது இருக்குது அது இருக்குன்னு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கண்ணுக்கு தெரிய ஆக்கும் போது வந்து உடனே வந்து வெறுப்பு வர ஆரம்பிக்குது, இல்லை வந்து ஏன் இப்படி நீ பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிடுது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாகுது, அவங்களோட குறைகளும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, அப்போ சண்டை வருது. அப்போ சண்டை வரும்போதெல்லாம் மெயின் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அங்கே முடியுது. அப்போ நீ என்னை விரும்பவே இல்லை, எனக்காக நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்ற ஒரு நிலையில போய் நிறுது. ஸோ ஆனால் இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் ஏன் வந்து இந்த ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணேன், இல்லை ஏன் இந்த ஒய்ஃபை நான் செலக்ட் பண்ணேன், இல்லை எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்கான ஒரு ப்ரைஸ், அந்த ரிலேஷன்ஷிப்கான ஒரு விலையை நான் வந்து பே பண்ணி தான் ஆகணும். அதாவது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இவங்ககிட்ட வந்து இவங்க என்னை ரொம்ப நல்லா விரும்புகிறாங்க, ஆனால் இவங்க வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. ஸோ ஐ பே த ப்ரைஸ் ஃபார் த லேசினஸ் பிகாஸ் ஐ லவ் திஸ் பர்சன். ஸோ நான் அவங்கள விரும்புகிறேன், அவங்களோட சோம்பேறித்தனத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன், நான் வந்து சகிச்சுக்கிறேன், நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஏன்னா இவங்களை நான் விரும்புகிறேன், இவங்க என் வாழ்க்கையில் தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கும் போது அவங்க என்ன குறைகள் அவங்ககிட்ட இருந்தாலும் நான் தெரியும், எனக்கு குறைகள் இருக்குது, எனக்கு தெரியும் இதனால் நான் நிறைய செய்யணும், ஒருவேளை அவங்க சோம்பேறி இருந்தால் நான் தான் நிறைய வேலை செய்யணும், ஆனால் நான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்னா எனக்கு இந்த உறவு ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் தான் இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த பர்சன் என் வாழ்க்கையில் வந்துட்டாங்க. ஸோ என் குழந்தைகளுக்காகவோ இல்லை எனக்காகவோ கிடையாது, அவருக்காகவோ கிடையாது, எனக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன், எக்ஸ்ட்ராவாக நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம செய்கிறோம், நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செய்கிறோம். ஆனால் செஞ்சுட்டதுக்கப்புறம் அதை புலம்புறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை நம்ம இன்னொரு ரிலேஷன்ஸ்கிட்டேயோ நம்ம போய் புலம்புறோம். என் ஹஸ்பண்ட் இப்படி, என் ஒய்ஃப் இப்படி, நான் இவ்வளோ செய்கிறேன், நான் அவ்வளோ செய்கிறேன், அவர் எப்போவுமே இப்படி தான், கடைசி வரைக்கும் எப்படி இருப்பார், என் ஒய்ஃப் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணியும் டாலரேட் பண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணியும் பொறுமையாக இருந்து கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மனசு தாங்க மாட்டேருந்து நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறோம், இல்லை புலம்புறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மனசு அதிருப்தி ஆகிடுது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த உண்மை போயிடுது, அந்த ட்ரூத் வந்து போயிடுது. அப்போ நேராக என்ன ஆகுது, இந்த மாதிரி பின்னாடி சொல்லி ஒரு நாள் அந்த பர்சன்கிட்டே ஒரு பெரிய சண்டே ஆகிடுது. அப்புறம் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது இது அப்படியே ஆட் ஆகி நம்ம மனசை புரிய வச்சு நம்ம சகிச்சுக்கல, நம்ம செஞ்சோம், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மனசு கஷ்டப்படுது. ஸோ இப்போ எது செஞ்சாலும் நம்ம மனசை கிளியர் பண்ணி நம்ம செய்கிறோம் அப்படின்னா
நான் சந்தோஷமா தான் சகிச்சுக்கிறேன், நான் சந்தோஷமா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் சந்தோஷமா தான் அவங்கள மன்னிச்சேன், எனக்கு பரவாயில்ல, ஏன்னா எனக்கு இந்த உறவு வேணும், அதனால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா என் மனசு அமைதியா இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்சனை, என்னுடைய ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபையோ நான் 100% நான் ஏற்றுக்கிறேன். அவங்களுடைய குறைகளையும் சரி, அவங்களுடைய ஹாஃப் பார்ட்டன் நம்ம தானே சொல்கிறோம், எல்லாமே சேர்ந்து தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ ஃபுல் பேக்கேஜ். அவங்களுடைய குறைகள் ப்ளஸ் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் வேணும், கெட்டது தேவையில்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, ரிஜெக்ஷன் வரும்போது எல்லாரும் ஓரளவுக்கு தான் சகிச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, பிரேக் ஆயிடுறாங்க. பிரேக் பாயிண்ட் டிவோர்ஸில் போயிடுது. அப்போ இன்னொரு ரிலேஷன்ஷிப்னா அங்கேயும் அதே பிரச்சனை வரும்போது கொஞ்சம் வேற மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ ஆனால் எந்த உறவையும் ஹேண்டில் பண்ணணும், ஹார்மனைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய குறைகளை நான் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பியானா ஐயோ இவங்க ரொம்ப லேசி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரி கிடையாது. நான் ரொம்ப மெச்சோர்டா, ஓகே என்கிட்ட இந்த குறை இருக்கு, அவங்ககிட்ட இந்த குறை இருக்கு, நான் அவங்க குறையை ஏத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல என் குறைய அவங்க குறைய நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா என் குறைய அவர் ஏத்துக்கவே மாட்டாரு, இல்ல அவங்க ஏத்துக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அப்ப அதையும் நான் ஹேண்டில் பண்றேன். ஓகே, எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு, நான் ஏத்துக்கிறேன், அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை, அந்த இதை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, என் குறைகள் வரும்போது அவங்க என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா அதையும் நான் பொறுத்துக்கிறேன், அதையும் நான் அவங்களோட இம்மெச்சூரிட்டியை கூட நான் ஏத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ப்ளஸ் நம்ம அன்பையும் மரியாதையும் அந்த ரிலேஷன்ஷிப்ல வெளிப்படுத்தும் போது கண்டிப்பா பொறுமையா போக 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 அந்த ரிலேஷன்ஷிப்ல ஹார்மனைசேஷன் வந்துடும். ஆனா இது இல்லாம நான் துக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதை செய்யறனோ அது நீண்ட நாள் தாங்காது. ஓகே, ஸோ இது இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ். இப்போ ஃபேமிலியில் யூஸ்வலி ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாமல் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கும். அம்மா அப்பா இல்லாமல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அப்புறம் சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, அப்புறம் தாத்தா பாட்டி, சித்தப்பா பெரியப்பா, அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன பிரச்சனை நம்மளுக்கு வருது யூஸ்வலி அப்படி பார்த்தீங்கன்னா, இமேஜ் இஷ்யூ வருது. இமேஜ், இவங்க பெரியவங்களா நான் பெரியவங்களா, அந்த போட்டி பொறாமை, கொஞ்சம் ஜெலசி, அதெல்லாம் வர ஆரம்பிக்குது இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆகுதுன்னா, இதனால மன அமைதி ரொம்ப வருது. அதாவது மன அமைதி மன அமைதி வரதில்ல, மன அமைதியே போயிடுது. அமைதியின்மை நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம் இந்த மாதிரி ஒரு உறவுகளை. ஏன்னா நம்மளை பார்த்து சில பேர் சந்தோஷப்படுறாங்க, நம்மளை பார்த்து சில பேர் கஷ்டப்படுறாங்க, நம்மளை பத்தி காசிப் பண்றாங்க, பின்னாடி பேசுறாங்க. இவங்களெல்லாம் நம்ம போங்க முடியாது அப்படின்னு நம்ம கட்டும் பண்ணிட முடியாது, நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வச்சுட்டு நம்ம இருக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில ரிலேட்டிவ்ஸோட ஆயிடுது. ஸோ இவங்களெல்லாம் நம்ம பார்த்தாலும் பழகினாலும் நம்ம இவங்களுடைய பிரச்சனையும் நம்மளுக்கு தெரியுது. ஓ இவங்களுக்கு என்ன பிடிக்கல, ஆனா இவங்களுடைய சித்தியா போயிட்டாங்க, இல்லை என்னுடைய மாமியாரா போயிட்டாங்க, இல்லை என்னுடைய நாத்தனாரா போயிட்டாங்க, இல்லை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் உறவுகளை இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னுடைய ஸ்வ மரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் கிளியரா வச்சுக்கணும். ஸோ நான் இங்க என்னை பத்தி யார்கிட்டையும் ப்ரூவ் பண்றதுக்காக நான் இங்க கிடையாது. ஸோ இதை நான் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, யார் என்ன பண்ணாலும் அவங்கள நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்கள பற்றின எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நான் போயிட்டு இருப்பேன். ஏன்னா என்னை பற்றியும் இல்லை என் ஃபேமிலியை பற்றியும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இங்கே இல்லை. அவங்க என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை என்ன எனக்கு கெடுதல் செஞ்சாலும் பரவாயில்ல, அதை நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய லைஃப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு என்னால் இருக்க முடியும். நான் செல்ஃப் ரெஸ்பெக்டை டெவலப் பண்ணேன் அப்படின்னா. இல்லை நான் செல்ஃப் ரெஸ்பெக்டை டெவலப் பண்ணாமல் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நான் மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்க பண்ணுற தப்புக்கள் அவங்க பண்ணுற குறைகளை யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பீஸ்லெஸ்னஸ், அமைதியின்மை தான் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த இதை நான் டெவலப் பண்ணும். இன்னொன்று, யாரையும் பார்த்து நான் கம்பேர் பண்ணிட்டு என்ன நான் கீழேயோ இல்லை மேலேயோ செஞ்சுக்க வேண்டாம். அதாவது ஒன்று என்னை கீழேயா நினச்சிக்க வேண்டாம், இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸில் போக வேண்டாம், இல்லை சுப்பரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையும் போக வேண்டாம். எனக்கு என்ன கிடைக்கணுமோ லைஃப்பில் அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஸோ இன்னொருத்தங்களோடது எனக்கு தேவை இல்லை, அவங்க பாரு எதுவுமே இவ்வளோ ஒன்றுமே முயற்சியே செய்யலை, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படின்னு பாட்டு ஆதங்கப்படுறதோ இல்லை கஷ்டப்படுறதுக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அவங்களோட பாக்கியம் அவங்கக்கிட்ட இருக்குது, அது யாருமே தடுக்க முடியாது. நான் மற்றவங்கள பார்த்து குறைப்படுறேன் இல்லை மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னா என்னுடைய சுவமரியாதை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்ன நான் பார்க்க மறந்துட்டேன். அதாவது ரிலேஷன்ஷிப் வித் யுவர் செல்ஃப்
போயிடுச்சு. அதனால தான் நம்ம மற்றவங்க மேலே நம்ம வந்து அன்பையும் மரியாதையும் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து இது பண்ணுறோம். ஸோ இதே போல் காசிப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், காசிப்ன்றது பண்ணுறவங்க பண்ணட்டும், ஆனால் நான் வந்து உண்மை என்ன இருக்கோ அது எனக்கு தெரியும். அந்த உண்மையை நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து கேர் ஃப்ரீயாக எந்த பயமும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் நான் இருக்கலாம். ஏன்னா உண்மை வந்து உடனே வந்து காமிக்காது, ஆனால் கண்டிப்பாக வந்து பொறுமையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இதுதான் உண்மை, இது உண்மை இல்லை. காசிப் பண்ணுறவங்க பின்னாடி பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், அது அவங்க பேசுவாங்க, ஏன்னா அது அவங்களுடைய வீக்னஸ். ஆனால் என்னுடையது என்னது, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்னுடைய கேரக்டர் அது கிடையாது. ஸோ நான் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன சேவ் பண்ணிட்டு அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நான் பாட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ்ஸில் இந்த மாதிரி ஒரு இதை வந்து செய்யலாம் நம்ம. ஸோ இன்னொரு லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வித் த ஒர்க், ஒர்க் பிளேஸ். அதாவது அஃபீஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், வெளியில் இருக்கக்கூடிய நம்ம ஜாபில் நம்மளுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே மெயினாக 2 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ வருது, அப்புறம் கம்பேரிசன் வருது, அப்புறம் நிறைய வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகுது இதனால. ஏன்னா அங்கே வந்து எல்லாரும் வந்து ஏதோ ஒன்றத்தை தூக்கி ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒர்க்னாவே கோல், டார்கெட், இதை அச்சீவ் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஓடிட்டுருக்கும். ஆனால் ஒன்று நம்ம நல்லா யோசிக்கணும், ஒர்க் ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலும் ஒர்க் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுதான் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். அது நம்ம வேலை பண்ணுறோம், ஒரு கம்பெனிக்காக நம்ம எல்லாரும் வேலை பண்ணுறோம், இல்லை ஒரு நாட்டுக்காக வேலை பண்ணுறோம், இல்லை என் குடும்பத்துக்காக நான் வேலை பண்ணுறேன். ஆனால் அங்கே வேலை பண்ணுறது மேலே ஒரு அபோவ் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்ன்னு பார்த்தோன்னா, அங்கே கூட இருக்கக்கூடிய மக்களோடையும் நான் வேலை பண்ணுறேன். ஸோ டாஸ்காக ரிலேஷன்ஷிப்பாக என்னுடைய வேலை முக்கியமா இல்லை ரிலேஷன்ஷிப் முக்கியமானு பார்க்கும்போது, சம்டைம்ஸ் நம்ம ஒர்க்கில் என்ன பண்ணோம்னா, எனக்கு வேலை தான் முக்கியம், இந்த இந்த காரியம் இந்த ரிப்போர்ட்டை முடிச்சே ஆகணும் அப்படின்ற விதத்தில் நிறைய பேரை நான் வந்து துக்கம் கொடுத்துட்றேன், நிறைய பேரை ஹர்ட் பண்ணிடுறேன். எனக்கு நான் வேலை கரெக்டாக முடிச்சு என் மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா போதுன்றது தான் கோலாக இருக்கே தவிர, கூட இருக்கவங்க கிட்டலாம் நான் நல்லா பழகணும், கூட இருக்கக்கூடிய மனசையும் நான் வந்து பார்த்துக்கணும், அவங்க மனசையும் நான் நோக்காமல் இருக்கணுன்றதை நான் யோசிக்கிறது இல்லை. ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி நான் பழகணும், மற்றவங்க கிட்ட அவ்வளோவா நான் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை கண்டுக்கலையோ, என்னுடைய ஒர்க்கை பற்றியே நான் யோசிக்கிறேனோ, அப்போ என்ன ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு பிரச்சனை கொடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள பற்றி நான் இது பண்ணுறதில்ல, இல்லை நான் நல்லா போயிருந்தாலும் சில பேர் வேணும்ட்டே நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி வரலாம். ஆனால் ஒன்று நம்ம பார்க்கணும், நம்ம இந்த ஒர்க்கில் டாஸ்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் இது ரெண்டோடைய பேலன்ஸையும் நம்ம வந்து வைக்கும் போது ஈஸியாக நம்மளுடைய மக்களோட சப்போர்ட், கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ், கூட இருக்கக்கூடிய அவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்குது, ப்ளஸ் நம்ம ஒர்க்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நம்ம எல்லாமே சரியாக பண்ணியும் நம்மளுக்கு கண்டிப்பாக போட்டி பொறாமல் கண்டிப்பாக ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்க தான் செய்யும். ஆனால் இது நான் பிலீவ் பண்ணும், நான் சின்சியராக இருந்தேன், நான் ஹானஸ்டாக இருந்தேன் அப்படின்னா, யார் என்ன கோல்மால் செஞ்சாலும் சரி, இல்லை யார் என்ன தப்பாக என்னை பற்றி பேசினாலும், இல்லை போய் மேனேஜர்கிட்ட சொன்னாலும், இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாலும் சரி, சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி வில் பே இஸ் பார்ட், என்னை வந்து கண்டிப்பாக அது காப்பாற்றும் அப்படின்னு அது வந்து நம்பிக்கையாக நான் இருக்கணும். அவங்கள மாதிரி நானும் வந்து ஓகே சரி நானும் தப்பு பண்ணலாமே, நானும் வந்து அவங்கள மாதிரி வேலை செய்யாமல் இருக்கலாமே அப்படிலாம் நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அதோட ப்ரைஸை நான் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இதை வந்து நான் புரிஞ்சுக்கணும், ஒர்க் பிளேஸில் என்னுடைய வேலையை நான் சின்சியராக செய்யணும், ப்ளஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நான் வந்து உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னா, ஒர்க் பிளேஸும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருக்கும், நல்ல ஒரு மனசுக்கு ஒரு பிடிச்ச ஒரு இடமா வந்து என்னால் உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் நம்ம வந்து இப்போ வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை பார்த்தோம், எப்படிலாம் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் யுவர் செல்ஃப், எப்போ என்கிட்டயே நான் வந்து அன்பு மரியாதை நான் வந்து எனக்கு எம்டியாக இருக்கணும், எனக்கு கிடைக்கல, எனக்கு அன்பு கிடைக்கல, எனக்கு மரியாதை எனக்கு ஃபீல் பண்ணல, அப்போ தான் நான் மற்றவங்ககிட்ட நான் போயிட்டு போகிறேன், எனக்கு அன்பு வேணும், எனக்கு மரியாதை வேணும், அவங்க என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்க என் பேச்சை கேட்கணும் அப்படின்றது நான் எப்போ போகிறேன் அப்படின்னா, எப்போ இங்கே எம்டியாக இருக்கும், மனசில் எப்போ எம்டியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ அவங்க அது ஃபுல்ஃபில் பண்ணலையோ, எப்போ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையோ, அப்போ கண்டிப்பாக அவங்ககிட்ட எனக்கு கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது, அப்போ போய் என்னுடைய ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டயோ வந்து நான் அன்பை எதிர்பார்க்குறேன், அவங்க எனக்கு கொடுக்கல, அவங்க கிட்ட பதிலுக்கு ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்னா இன்னும் நான் மனசுரிஞ்சு போயிடுறேன். ஆனால் மெயின் காரணம் அவங்க கிடையாது, என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு கூட ஏன் வந்தது, ஏன்னா நான் எம்டியாக இருக்கேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இதான் நம்ம கற்றுக்குறோம், என்னையே நான் வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கலை, என்னைக்கே நான் விரும்பக்கூடிய ஒரு கலை, என்னையே நான் மரியாதை கொடுக்கக்கூடிய கலை, எனக்கே நான் அதை செஞ்சுக்கும் போது, என்கிட்டயே நான் வந்து மெடிடேஷன் செஞ்சு, என்கிட்டயே நான் வந்து அந்த டைம் கொடுத்து நான் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் மற்றவங்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன்.
ஸோ எப்படி நம்ம எல்லா உறவுகளுக்கும் டைம் ரொம்ப கொடுக்குறோமோ, அவங்கள பற்றி நிறைய யோசிக்கவும் செய்கிறோம், அதுவும் செய்கிறோம், டைமும் கொடுக்குறோம், அதாவது திங்கிங் அண்ட் கிவிங் டைம், இது ரெண்டுமே செய்கிறோம். அதே போல் இன்னும் கிட்ட இருக்க உறவு, நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் மை செல்ஃப், அது கூட நான் டைமும் கொடுக்கணும், நினைவும் கொடுக்கணும், அதாவது திங்கிங்கும் பண்ணணும், என்னை பற்றி நான் யோசிக்கவும் செய்யணும். ப்ளஸ் நான் எனக்கு என்கிட்ட நான் எப்படி பழகிறதுன்றதுக்காக நான் உட்காந்து மெடிடேஷனில் டைமும் கொடுக்கணும். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் நான் 15 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் 15 மினிட்ஸ், தூங்க போகிறதுக்கு மாதிரி 15 மினிட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்கிட்டயே நான் ஒரு டைம் கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் நான் என்னெல்லாம் பண்ணணுமோ நான் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்ககிட்ட நான் போகணுமோ இல்லை மற்றவங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து மெயின் ஆஸ்பெக்டாக பார்க்குறோம். ஓகே, ஓம் சாந்தி.